வாங்க நம்ம இன்றைக்கி ராகி சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் ஆவியில் வேக வச்சுட்டு செய்கிறாங்க நிறைய பேர். நம்ம 2 வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். 2 பாக்கெட் சேமியா போட்டு வறுத்துக்கிறேன். ஏன் நம்ம வறுத்துட்டு செய்கிறோம்னா நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும், குழஞ்சி போகாது. இந்த அளவு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு. அது கடுகு போட்டுக்கலாம். அது பொரியிட்டு அதோட கடலைப்பருப்பு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொத்தமல்லி தர ஆஃப்லைன், கொஞ்சம் கொதி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு சேமியா போட்டு பருப்பு வச்ச சேமியா வச்சு கேஸ் சிம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுக்கலாம். கொஞ்சம் சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. கட்டிப்படாத நல்ல உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.